நம்ம வந்து இப்போ ட்ரிச்சி தான் கிளம்பி போயிட்டே இருக்கோம். கிளம்புனது வந்து ரொம்பவே ஏர்லியாக கிளம்புனனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லை. அதனால நம்ம கரூரில் பிரேக் பண்ணி அங்கே சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம பைபாஸ் ரோட்டில் போயிட்டே இருக்கோம். புலியூர் செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரியை நம்ம தூரத்தில் பார்க்குறோம். இதுவே நம்ம ரோட்டில் பஸ்ஸில் போனோம்னா நம்ம ரோட்டு மேலே இருக்கிறதையே நம்ம பார்க்கலாம். இது வந்து காவேரி ஆறு. இந்த காவேரி ஆறு வந்து இப்போ வெயில் டைமாக இருக்கனால தான் தண்ணி கொஞ்சமாக போகுது. இதுவே மழை பெஞ்சு மழை காலமாக இருந்துச்சுன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நான் காலேஜ் வந்து இங்கே தான் படித்தேன், ட்ரிச்சியில் பிஷப் ஹீபர் காலேஜில் தான் என்னோடய எம்சிஏ படித்தேன். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காவேரி பாலம் ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா, மழை பெஞ்சு நிறைய ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா ஸ்கூல்ஸ்க்கும் காலேஜஸ்க்கும் லீவ் விட்டுருவாங்க. நான் வந்து காலேஜ் வந்து ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தனால ஹாஸ்டலில் இருந்து மட்டும் என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஓவர்ஃப்ளோ ஆனதுனால ரோட் பிளாக்கு, பஸ் கேன்சலு, ட்ரெயின் கேன்சலுன்னு சொல்லிடுவாங்க. திரும்பியும் சேடாக வந்து மறுபடியும் ஹாஸ்டல்லே இருந்ததெல்லாம் ரீகலெக்ட் ஆகுது. இப்படியே லெஃப்டில் நம்ம பார்க்குறது வந்து மலை கோயில். இது மலை கோட்டை கிடையாது, திருவரம்பூர் ரோட்டில் இருக்கிற மலை கோயில். இப்போ நம்ம வந்திருக்க ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா, ரொம்ப பாப்புலரான ஏரியா கூட. பிஹெச்இஎல் திருவரம்பூருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நான் இங்கே படிக்கும்போது இங்கே தான் எனக்கு கல்யாணம் ஆக போகுது, என் மாமியார் வீடு இங்கே தான் இருக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேர் அப்படித்தானே, வேலைக்காக போயிருப்போம், படிக்கிறதுக்காக போயிருப்போம், ஆனால் திரும்பி அந்த பிளேஸ்க்கே நம்ம வருவோங்கிறதே தெரியவே தெரியாது. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஏரியாங்கிறதுனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ரோட்டு மேலேயே கை கூப்பின மாதிரி ஒரு சிலை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டவுன்ஷிப்குள்ளே உள்ள நுழையும் போதே பெருந்தலைவர் காமராஜருடைய சிலையை வந்து இங்கே பெருசாக வச்சுருப்பாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், காமராஜர் தான் பிஹெச்இஎல் உருவாகிறதுக்கே வித்திட்டவர்னு சொல்லி. அதனால் அவருடைய சிலையை வந்து எதுக்குள்ளேயே வச்சுருக்கிறத நம்ம பார்க்குறோம். உள்ளே வந்ததையும் நம்ம டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லி அழகாக டெக்கரேட்டிவ் பண்ணி வச்சுருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட காலேஜ் மேட்டு ஒன்றா படித்தவங்க, அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அவருக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அவர்கிட்டையும் பேசிட்டு கிளம்பிட்டோம். மீதியை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே வீடியோவை லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.